வணக்கம். உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் மூலமா பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை ரூபாய் 1000 நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு நிறைய இடத்துல முகாம் வந்து போடப்பட்டிருக்கு. ஆங்காங்கே நடைபெறுற முகாமில் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 50க்கும் 60க்கும் மேற்பட்ட பர்சன்டேஜ்க்கு மேலே பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து பயனடைஞ்சு வந்தம் தான் இருந்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம இந்த வீடியோவில் நம்ம மயிலாடுதுறை மாவட்டத்தில் 11/9/2025 அன்னைக்கு எங்கே வந்து முகாம் போடுறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் கிளியராக பார்க்க போகிறோம். உங்கள் ஊரில் எங்கே முகாம் நடக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க் டச் பண்ணி உள்ளே போயிட்டு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. மயிலாடுதுறை நகராட்சி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறையில் இருக்கக்கூடிய சுந்தரமூர்த்தி பிள்ளையார் கோவில் தெருவில் இருக்கக்கூடிய விக்னேஷ் திருமண மகாலில் தான் ஒரு கேம்ப் வந்து போடுறாங்க. அங்கே வந்து வார்டு 25 மற்றும் 24 இருக்கக்கூடிய பஞ்சாயத்து கிராமவாழ் மக்கள் வந்து பயனடையலாம் அப்படிங்கிற வண்ணம் வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குத்தாலம் பிளாக்கை பொறுத்த வரைக்கும் சேவை மைய கட்டிடம் சிவநகராரம் அப்படிங்கிற அந்த ஏரியாவில் ஒரு கேம்ப் வந்து போடுறாங்க. இங்கே கிராமவாழ் மக்கள் யாரெல்லாம் பயனடையலாம்னு பார்த்தீங்கன்னா சிவநகராரத்தில் உள்ள மக்களும் நெக்ஸ்ட் வந்து கோனேர் ராஜபுரத்தில் உள்ள மக்களும் வந்து பயனடையலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செம்னார் கோயில் வட்டாரத்தை பொறுத்த வரைக்கும் சமுதாய கூடம் காலமநல்லூர் அப்படிங்கிற அந்த ஏரியாவில் ஒரு கேம்ப் வந்து போடப்படுது. அங்கே பார்த்தீங்கன்னா காலமநல்லூரில் இருக்கக்கூடிய பஞ்சாயத்து கிராமவாழ் மக்கள் வந்து பயனடையலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கொள்ளிடம் பிளாக்கை பொறுத்த வரைக்கும் சிஎல்எஸ் திருமண மண்டபம் புத்தூர் சாலையில் இருக்கக்கூடிய சிஎல்எஸ் திருமண மண்டபத்தில் இந்த கேம்ப் வந்து ஒன்று போடுறாங்க. ஸோ இங்கே வந்து கூத்தியம்பேட்டை, ஓதவந்தாங்குடி, நெக்ஸ்ட் வந்து புத்தூர், சோதியாக்குடி இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய பஞ்சாயத்து கிராமவாழ் மக்கள் வந்து நீங்கள் வந்து இதில் பயனடையலாம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து இன்ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கேம்ப் நடக்கும்போது சப்போஸ் நீங்கள் யாரும் ஊரில் இல்லாமல் இருந்திருக்கலாம். அதாவது இந்த கேம்ப் இல்லாமல் இதுக்கு முந்தைய கேம்பில் சொல்கிறேன். நீங்கள் யாரும் இல்லாமல் இருந்திருக்கலாம், எங்கேயாவது வெளியூர் போயிருக்கலாம், இல்லை கேம்ப் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் போய் அட்டன் பண்ண போயிருக்கலாம். அப்படி யாராவது நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இந்த கேம்பை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் சொல்லியிருக்கிற ஊர்காரங்க மட்டும்தான் போகணும் அப்படிங்கிறது கட்டாயம் கிடையாது. பக்கத்தில் இருக்கக்கூடிய மற்றவங்களும் இதில் போயிட்டு நீங்கள் வந்து பயனடைஞ்சிக்கலாம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை மட்டுமே இந்த கேம்ப் வந்து போடப்பட்டிருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து கிடையாது. 57 ஃப்ரீ சர்வீஸை அவங்க வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ரீ சர்வீஸில் பார்த்தீங்கன்னா பிறப்பிடச் சான்று, அதாவது ரொம்ப நாளாக நீங்கள் எடுக்க முடியாமல் இருக்கக்கூடிய பிறப்பிடச் சான்று, நெக்ஸ்ட் வந்து டெத் சர்டிஃபிகேட், ஜாதி சான்று, வருமான சான்று, இது மாதிரி ஏகப்பட்ட சர்டிஃபிகேட் நீங்கள் இந்த இடத்துல வந்து பதிவிறக்கம் பண்ணி நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து மனு வந்து கொடுக்க முடியும். அது மட்டும் இல்லை, உங்கள் பட்டாவில் பெயர் மாற்றதாக இருந்தாலும் சரி, முகவரி மாற்றதாக இருந்தாலும் சரி, இது மாதிரி ஏகப்பட்ட சர்வீஸை இந்த இடத்துல நீங்கள் வந்து ஃப்ரீயாக வந்து நீங்கள் வந்து பண்ணிக்க முடியும். இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அதுக்கான ரிப்ளை நான் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். நீங்கள் இதுக்கெல்லாம் போகும்போது என்னென்ன ப்ரூஃப் கொண்டு போகணும் அப்படிங்கிறத பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் ரொம்ப கிளியராக போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். உள்ளே போய்ட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, நன்றி.